திரு கருணாநிதி, இப்போ 36லேருந்து 39 வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்புல சொல்லப்பட்டிருக்கு. 40 அப்படின்ற எண்ணிக்கையிலிருந்து இது குறையுது அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது பெருவாரியான இடங்கள்ல திமுக பெறுது அப்படின்ற அடிப்படையில இந்த நம்பர்ஸை பார்க்கணுமா? அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த எக்ஸிட் போல், ஒப்பீனியன் போல் போன்ற எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் எடுக்கக்கூடிய போல்களின் நம்பகத்தன்மை அல்லது அதோடைய அவசியம் எல்லாமே ஒரு கேள்விக்கு விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. இந்த ஒப்பீனியன் போலாவது ஓரளவுக்கு பயன்படும் அரசியல் கட்சிகளுக்கு வியூகத்தை மாற்றிக்கொள்ள அல்லது நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்க அல்லது பிரச்சாரத்தில் எங்கெங்கே பலவீனமாக இருக்கிறது என்று பார்ப்பதில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பயன் இருக்கிறது, ஒரு 5-10%. இன்னும் ஒரு 3 நாட்களில் தேர்தலில் உண்மையான முடிவுகள் வரக்கூடிய அந்த நேரத்தில் இந்த எக்ஸிட் போல் என்ன செய்யும் தெரியல. காரணம், இந்த தேர்தலே ஏறக்குறைய 50 நாட்கள் 3 மாதங்கள் இழுத்து நடத்தி மக்கள் இந்த தேர்தலின் முடிவுகளின் மீதே பெரிய ஆர்வமற்று தேர்தல் நடந்ததே மறந்து போன நிலைமையில நம்மெல்லாம் தனித்து விடப்பட்ட ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. இந்த எக்ஸிட் போல்ல இந்த 400 என்ற எண்ணையே காணும். நானும் தேடி தேடி பார்க்கறேன், இந்த 400 என்ற எண்ணை காணும். அது ஓரளவுக்கு தியானம் செய்து இங்கிருந்து போயிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர்களுக்கு ஒரு அளவுக்கு அதுல ஒரு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். இந்த எண்கள் என்ன, எதை குறிக்கின்றன? இவர்கள் காட்டக்கூடிய எண்கள் அப்படியே பிரதிபலித்திருக்கிறதா? இதற்கு முன்பு வந்த எக்ஸிட் போல் எல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா எண்ணிக்கை ஜாஸ்தி, ஏறக்குறைய 10, 15, 20 எக்ஸிட் போல்கள் வருகிறது. அது போக இந்த சட்டா பசார் என்ற சொல்லக்கூடிய அந்த விவாதங்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த கணிப்புகள் எல்லாம் வாட்ஸ்அப்ல பல விதத்துல வருது. ஒரு 20-30 போல்ல ஏதாவது ஒண்ணு நடக்கதான் போகுது. அது ஏதாவது ஒண்ணு சற்றேறக்குறைய உண்மைக்கு நெருக்கமாக வரும்பொழுது அதை மட்டும் வைத்துக்கொண்டு தவறாக போன 90% எக்ஸிட் போல்களை நம்ம வசதியாக மறந்து விடுகிறோம். எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே சொல்லுவார், டேபிளில் உணவு மேசையில் உணவுகளை பரிமாறிவிட்டு அலங்காரத்துக்காக ஒரு பூச்செடியை வைப்பாங்க. அந்த பூச்செடி அந்த டேபிள் உணவு மேசை என்ன மதிப்போ அந்த மதிப்பு தான் இந்த எக்ஸிட் போலுக்கு. அதை தாண்டி எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. இரண்டாவது, இந்த எக்ஸிட் போல்ல பெரும்பாலான எக்ஸிட் போல்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனி மெஜாரிட்டி அல்லது 340, 350, 370 என்றெல்லாம் எண்களை காட்டுகிறது. மீண்டும் ஒரு களத்தில் இருந்து பணியாற்றக்கூடியவன் என்ற முறையில் நான் பார்க்கக்கூடிய கள யதார்த்தம் என்பது நிச்சயமாக முற்றிலுமாக வேறாக இருந்தது. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க ஒரு உணர்வு, அங்க இருக்கக்கூடிய உணர்வு, வடநாட்டுல இருக்கக்கூடிய உணர்வு, அப்படி எல்லாம் பார்க்காம ஒட்டுமொத்த இந்தியாவின் பொது தேர்தல், ஒட்டுமொத்த இந்தியாவின் மக்களின் மனநிலை என்பது நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை இப்பொழுது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசுக்கு மீண்டும் ஒரு முறை இந்திய மக்கள் வாய்ப்பு அளிக்க மாட்டார்கள் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நான் உறுதியாக நம்புகிறேன். இதுல 355, 370 சொல்லும் போது நமக்கு ஒரு அதிர்ச்சி மதிப்புக்காகத்தான் இந்த மாதிரியான எண்களை அவர்கள் சொல்கிறார்கள் நாங்க பார்க்கிறோம். இந்த எக்ஸிட் போல் எடுக்கிற சாம்பிள், இந்த எக்ஸிட் போல் எடுக்கக்கூடிய மனநிலைகள், முதல் தேர்தலின் போது எடுத்த எக்ஸிட் போல், அப்போ இருந்த மனநிலை, அப்போது இருந்த வெப்பநிலை, அப்போது இருந்த எடுக்கப்பட்ட அந்த மாநிலங்களின் எண்ணிக்கை, அப்ப 2வது, 3வது, 4வது கட்டங்களா வரும்போது மாறிக்கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் எப்படி தொகுத்து வச்சு எல்லாம் பண்ணாங்க? ஒருவேளை ரொம்ப சயின்டிபிக் மெத்தடா அதை அவங்க செய்திருந்தால் கூட இன்றுதான் 54, 55 தொகுதிக்கு இன்று நடந்திருக்கிறது. இதெல்லாம் எப்படி இதுக்குள்ள கணக்குள்ள வந்திருக்குன்னு தெரியல. பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்பொழுது 303 இடங்கள் இந்த நாடாளுமன்றத்துல அவர்களுக்கு இடங்கள் இருக்கிறது. இந்த 303 இடங்களுக்கு மேல் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான எந்தெந்த மாநிலங்கள் இடங்கள் இருக்கிறது என்று எப்படி தேடி பார்த்தாலும் லாஜிக்கலா இல்லை, அந்த இடங்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவர்கள் மிக அதிகமாக வெற்றி பெறக்கூடிய சாத்தியங்கள் அனைத்தையும் ஏற்கனவே எட்டிவிட்டனர். உதாரணத்துக்கு கர்நாடகாவில் 20, 24 இடங்களுக்கு மேல் அவர்கள் வென்றிருக்கிறார்கள். அதே போல மகாராஷ்டிரா சென்ற முறை முழுமையாக அவர்கள் வென்றார்கள். டெல்லி முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி வென்றது. ஹரியானா, இந்த போல தொடர்ந்து பெரிய இந்த பிமார் ஸ்டேட்ஸ் என சொல்லப்படக்கூடிய உத்தரப்பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான் இந்த மாநிலங்களை தவிர்த்து விட்டு நான் சின்ன
மற்ற மாநிலங்களை பார்த்தாலே அங்க இருக்கக்கூடிய மாநிலங்களையே மீண்டும் அவர்கள் அந்த அதிகபட்ச சாத்தியத்தை எட்டிவிட்டதால் மீண்டும் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அவர்களால் என்று தோன்றவில்லை. அதே போல போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் கூட்டணிகள் மிகுந்த மாறி இருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய நண்பர்களை எழுந்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட சில மாநிலங்கள் சார்ந்த சில சந்தேகங்களை எழுப்பியிருக்கீங்க. அதற்கான பதில திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ்ட வாங்கலாம். இப்போ கர்நாடகாவிலேயோ மகாராஷ்டிராவிலேயோ அந்த சூழல் மாறி இருக்கு. ஆனா இன்னமும் அங்க பெருவாரியான வெற்றி என்பது பாஜக கிடைக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்றத சந்தேகமாக கேட்கிறார் திரு கருணாநிதி. கர்நாடகாவில் நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் இங்கே இல்லை. கர்நாடகாவில் 1998 எந்த ஆட்சி யாருடைய ஆட்சி இந்த மாநிலத்தில் இருந்தாலும் பிஜேபி ரொம்ப சிறப்பாக செயல்படும். ஒரே ஒரு தேர்தலில் மட்டும்தான் அதுக்கு செட்பேக் இருந்தது. மற்றபடி எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் குமாரசாமியாக இருந்தாலும் சரி, சித்தராமையாக இருந்தாலும் சரி, எப்போதுமே லோக்சபா எலெக்ஷன் வந்தாச்சுன்னா பிஜேபி ரொம்ப பிரமாதமாக அது ஷைன் பண்ணும். ரைட்டு, மகாராஷ்டிராவை எடுத்துப்போம். மகாராஷ்டிரத்தை பொறுத்தளவில் சிவசேனை 2ஆக பிரிந்து 2 பக்கம் நிற்குது. அதே போல் தேசியவாத காங்கிரஸ் 2ஆக உடைஞ்சு 2 பக்கம் நிற்குது. இதில் இப்போ மக்கள் தங்களுடைய வாக்குகள் மூலம் எது உண்மையான சிவசேனை, எது உண்மையான தேசியவாத கட்சி அப்படிங்கிறத அங்கீகரிக்க போகிறாங்க. அதை வச்சு பல விஷயங்கள் அடுத்தடுத்து அரசியலில் ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே ஒருவேளை உத்தவ் தாக்கரே மேலே ஒரு பெரிய கன்சர்ன் இருக்கலாம். சிவசேனைக்கு அதிக அளவில் வாக்குகள் கிடைக்கலாம். அதே போல் சரத்பவாரை விட்டு கொடுக்க முடியாமல் அவருக்கு கூட கிடைக்கலாம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பிஜேபி 28 தொகுதியில் போட்டியிடுது இல்லையா, அந்த 28ல் 26, 25 ஜெயிக்கும். போன தடவை 23 தொகுதியில் போட்டியிட்ட பிஜேபி 21 தொகுதிகளில் வென்றது. அதே நேரத்தில் என்டிஏவுக்கு தோல்வி ஏற்படும். சுருக்கமாக சொல்கிறோன்னா, மகாராஷ்டிரத்தை பொறுத்தளவில் பிஜேபிக்கு வெற்றி, என்டிஏவுக்கு தோல்வி அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகலாம். இங்கே அது என்டிஏல இருக்கக்கூடிய, அதாவது இந்த 2 கட்சிகளும் உடஞ்சி இப்படி இருக்கிற குழப்பம், இதை வச்சுட்டு டோட்டலாகவே அது பிஜேபிக்கு ஒரு பெரிய தோல்வியை கொடுக்குங்கிற மாதிரியான ஒரு கற்பனை போய் கொண்டிருக்கு. அப்படி இல்லை, பிஜேபி போட்டியிடுகிற 28ல் 25க்கு குறையாமல் ஜெயிக்கும். வேணும்னா ரிசல்ட் வரப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய பார்ட்னர்ஸ் தோற்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று சொன்னேன், ஷஃபீர் சொல்கிறப்போ ஒன்று சொன்னேன். இங்கே டிஎம்கே ஆல்ரெடி 10 வருஷமாக நிறையா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸு. ஸோ ஒரு ப்ரூவன் ரெக்கார்டு இருக்குது அப்படின்னு. அதே போல் பிஜேபி நார்த் இந்தியாவில் நிறையா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேசில் 2014 73 சீட் ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் 65 சீட் ஜெயித்தாங்க. இப்போ நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 2வது முறையாக மீண்டும் கைப்பற்றி இருக்காங்க. அதே போல் போன தடவை மத்திய பிரதேசில் 29க்கு 28 ஜெயித்தாங்க. இந்த தடவை உங்கள் இந்த எக்ஸிட் போல் படியே 26 to 29 மத்திய பிரதேஷ் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சத்தீஸ்கரில் 11க்கு 11 ஜெயிச்சாங்க. உத்தராகண்டில் 5க்கு 5 ஜெயிச்சாங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் 4க்கு 4 ஜெயிச்சாங்க. அதே போல் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 26க்கு 26 ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து 3 லோக்சபா எலெக்ஷனில். இந்த தடவை குஜராத்தில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 182 தொகுதிகளில் 150க்கு மேலே பிஜேபி ஜெயிச்சிருக்கு. அப்படின்னா டிஎம்கேக்கு இங்க ஒரு ப்ரூவன் ரெக்கார்டு இருக்குன்னா, அதே ரெக்கார்டு நார்த்ல பிஜேபிக்கு இருக்கிறப்ப பிஜேபியை ஸ்வீப் பண்ண முடியாது. ஓகே ஓகே, இங்க இருக்கிற விஷயம் அங்கேயும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத சொல்றீங்க. தொடர்ந்து இது சார்ந்து விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. தொடர்ந்து விவாதிக்கலாம்.